சதுரங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சர்வதேச சதுரங்க தினத்தையொட்டி சிறப்பு காணொலி பண்றதா சொல்லியிருக்கோம். இதுதான் அந்த சிறப்பு காணொலி. இந்த சிறப்பு காணொலியில பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து இன்னும் வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து 4 சதுரங்க புதிர்கள் வந்து வழங்கப்படும். அதுல நீங்க வந்து சரியான நகர்வுகள் கண்டுபிடிச்சு நீங்க வந்து அந்த நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கறது நீங்க வந்து கருத்துக்கள்ல பதிவு பண்ணணும். அதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லணும். இப்போ முதல் சதுரங்க புதிர் இதுதான். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல நிபந்தனைகள் என்ன அப்படின்னா வெள்ளைக்காய்கள் விளையாடி இந்த இந்த ஆட்டத்தை வந்து சமநடைய செய்யணும். அதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இத பார்த்துட்டு நீங்க வந்து என்ன சொல்வீங்க? எனக்கு அதாவது பிளாக் கிட்ட வந்து இந்த மாதிரி 3 பான் வந்து இருக்கு, ப்ரமோட் பண்ணி நம்மள செக்மேட் பண்ண போறாரு. நம்ம பிஷப் பண்ற பிளாக்ல இருக்கு, அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணிட்டு நம்ம ரூக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணணும். ஆனா இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரா. இது வந்து டிரா பண்ண முடியும். எப்படி டிரா பண்றது? அதுதான் இத்தனை மெட்டீரியல் இருக்கு, எப்படி டிரா பண்றது? நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கல. The black king is trapped. The black king has no squares except G6. அப்படின்றாங்க. இந்த பிஷப் வந்து டயகனல் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பான்ஸ் எல்லாம் வந்து அழகா வந்து பிளாக்கோட ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த நைட் F5 லேட்டர் F7 ஜம்ப் பண்ணும். பிஷப்பை E8ல கொண்டு வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூவ், அதுதான் கிங் சேஃப்டி. இப்போ நம்ம வந்து சரி, இப்போ வந்து நம்ம வந்து பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு, நம்ம வந்து ட்ரிக்கியா வந்து இந்த மாதிரி விளாடணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா குயின் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி செக்கா வச்சு நம்ம வந்து செக்மேட் ஆக போறோம். அதனால இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த கேம் வந்து ஒரே ஒரு மூவ்ல டிராப் பண்ணிக்கலாம். ஐ மீன் அதாவது டிரா பொசிஷன். அதுல பிளாக் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் மேட்டிங் ஃபார் ஒயிட். அது என்ன மூவ்? யூ ஷுட் ஹேவ் ஓப்பன் மைண்ட். யூ ஷுட் மஸ்ட் ஹேவ் ஓப்பன் மைண்ட் டு ஃபைண்ட் திஸ் மூவ். ஃபைண்ட் இட். வெல், த மூவ் இஸ் லாங் கேசல். இது எப்படி இந்த லாங் கேசல்? கிங் ரோக்கு மூவ் ஆகல, நாம வந்து லாங் கேசல் பண்ண முடியும். அதுதான் இங்க. So this is the way you can win. இப்போ வந்து பிளாக் வந்து சரி நம்ம வந்து ஜாலி இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா மேட்டிங் 4, knight f5 check, king g6, bishop e8 check, இந்த மாதிரி மேட்டிங் 4. இப்போ வந்து பிளாக் இருக்கிற ஒரே ஒரு மூவ் நம்ம பிஷப் வெட்டுறது தான். பிஷப் வெட்டின சரி. இப்போ வந்து இதுவும் எப்படி டிரா? என்ஜினா தான் சொல்லுது இது எப்படி டிரா அப்படின்னு. இதோ இப்ப காமிக்கிறேன். knight f7 check, king g6, knight h8 check, king h6. இந்த மாதிரி டிரா பண்ண முடியும். பிளாக் வந்து இந்த லூப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு மூவ் பண்றோம். knight f7 check. இதை வச்சு ஒயிட் வந்து டிரா பண்ணலாம். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல குயின் பண்ணாருன்னு வச்சுக்கோ. This is to completely better for white. First நம்ம bishop take பண்ணிக்கலாம். இப்போ வந்து queen takes d1 வச்சீங்கன்னா king takes d1, rook h1 check இருக்கு. king வந்து c2 கொண்டு போனா இந்த மாதிரி புஷ் பண்ணீங்க அப்படின்னா I mean knight f7 check, king மூவ் பண்ணதுக்கு அப்புறம் f5 வச்சு செக் பண்ணிடலாம். So இப்படிதான். This is a draw. This is completely a draw after the long castle. So இந்த ஃபர்ஸ்ட் செஸ் கோர்ஸோட பாயிண்ட் என்ன அப்படின்னா you should evaluate every move. எல்லா மூவும் எவாலுவேட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து வின்னோ இல்லை டிராவோ பண்ண முடியும். At the same time you should have an open mind. செஸ் பஸ்ல சால்வ் பண்ற மாதிரி தான் ஓப்பன் மைண்ட். அதாவது ஒவ்வொரு மூவ், இந்த மூவ் அப்படி இல்லாத மூவ் கூட நீங்க வந்து பண்ணலாம். லைக் இந்த பொசிஷன்ல நீங்க வந்து ஒயிட் வந்து கிங்க மூவ் பண்ணி திரும்ப வந்து ஈவன் வந்ததுக்கு சஸ்பெக்ட் பண்ணீங்கனாலும் லாங் கேசல் பண்ணா எப்படி அப்படிங்கறது செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம ரியல் கேம்ஸ்ல இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் இல்லீகல் அண்ட் யூ வில் லூஸ் தி கேம். இவாலுவேட் தான் பண்ணவே இல்லையா அந்த மூவ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். So this is the first point of this exercise. Evaluate your every available move, whether it is right or wrong. Okay, இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பசில் போலாம். நெக்ஸ்ட் செஸ் பசில் நம்பர் 2.
இதுல இப்ப வந்து பிளாக்கோட மெட்டீரியல் வந்து கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒயிட் கிட்ட குயின் இருக்கு. பிளாக் இஸ் ரூக் டவுன். அப்புறம் வந்து குயினுக்கு பதில் அவர்கிட்ட ஒரு மைனர் பீஸ் இருக்கு. பான்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சது மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டு பிளே. இது வந்து பிளாக் இஸ் வினிங். இதை பார்த்து நீங்க சொல்லுங்க, எப்படி பிளாக் இஸ் வினிங், எப்படி வினிங்? இதாங்க பாரு, நீங்க குயின் இருக்கு, ஒரு ரூக் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதே மாதிரி ஓப்பன் பொசிஷன், இதெல்லாம் வீக்னஸ். அதே மாதிரி பிஷப் ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கிங்கோட எல்லா எஸ்கேப்ஸ்களும் பிளாக் ஆயிருக்கு. எப்படி இது வந்து வினிங்? நைட் அட்டாக்ல இருக்கு, நைட் அட்டாக்ல இருக்கு, ரூக் அட்டாக்ல இருக்கு. எப்படி இது வந்து வினிங் ஃபார் பிளாக்? இது எப்படி வினிங் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த மாதிரி ஆப்போனன்ட்டுக்கு இருக்கிற பாரு, நமக்கு இருக்கிறத பார்க்காம போயிடும். His king is still in the center. கிங் சென்டர்ல இருந்தா, கிங் சென்டர்ல இருக்கு. கிங் சென்டர்ல இருந்தா என்ன படிச்சிருக்கோம் நம்ம? பேசிக் பிரின்சிபல், யூ ஹேவ் டு அட்டாக் தி சென்டர். சென்டர் ஏற்கனவே ஓப்பன்ல தான் இருக்கு. அதனாலதான் த என்ஜின் சக்சஸ் பிளாக் இஸ் வினிங். சரி, இது எப்படி வந்து நம்ம கொண்டு போறது? ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மூவ் என்னது சார்? நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, பிஷப் டு d3 விளையாடலாம்னு நினைச்சேன். அது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ப்ரிவென்டிங் கேஸ்டிங். அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரூக் அவுட் முடியும். அதுதான் பிரச்சனை. ஸோ த பெஸ்ட் மூவ் ரூக் a2 விளையாட முடியும். ஸோ த பெஸ்ட் மூவ் ஹியர் இஸ் நைட் bd3 செக். அதுவும் முடியாது. இங்க ஒரு மூவ் இருக்கு, நைட் டெக்ஸ் g2. அதுவும் சரி. அந்த மூவ் என்னது? அந்த மூவ் என்ன? நைட் c2 செக். அது இல்ல, என்ன மூவ் பண்ணாலுமே வந்து ஒயிட் இஸ் வினிங். செக்கே கொடுக்க முடியாது. அப்ப என்னதான் பண்றது? வெல், தி பெஸ்ட் மூவ் நைட் bd3 செக். அதுதான் ஒரே மூவ், நைட் bd3 செக். போன தடவை இந்த மூவ் பண்ணதுக்கு வந்து நம்ம ஒயிட் இஸ் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு. நைட் bd3 செக். இந்த கிங் எங்க போகும்? கிங் f1 போனீங்க அப்படின்னா இது வந்து இதோ இந்த மாதிரி சீசா அடிக்கிட்டே இருக்கு இந்த என்ஜினை. இப்போ வந்து பிஷப் டேக்ஸ் g2 செக், கிங் g1 இஸ் ஃபோர்ஸ்ட். அப்புறம் வந்து ரூக் வந்து e8ல வைக்கலாம். அது வந்து ஒரு பிளண்டர் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்றது? இப்போ we have to find the move that leads to an immediate win for black. Bishop to h4. எப்படி இது வந்து பேசிக்கலி இப்போ வந்து ரூக் வெட்டினீங்க அப்படின்னா பிஷப் எக்ஸ் அப் டு செக் மெட். பிஷப் h4 அதான் ஒரே மூவ். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? ரூக் f1, ரூக் b2. இல்ல அப்படின்னா நம்ம வந்து குயினை வந்து c2ல எடுத்துட்டு போவோம். என்ன மூவ் பண்ணாலுமே இந்த பொசிஷன்ல if he plays king e1 அப்படின்னா இதெல்லாம் வரும். இந்த செக்ல இன்னும் ரெண்டு மூவ் இருக்கு. கிங் d1 வச்சீங்க அப்படின்னா knight takes up to mate in 8 இல்ல 6.9. இதுல வந்து மூணு வேரியேஷன் இருக்கு. கிங் c1 போனீங்க அப்படின்னா knight e2 செக், கிங் b2. இப்போ வந்து knight d3 செக். கிங் c2 போனீங்க அப்படின்னா knight e1 செக், knight e1 செக் இல்ல knight b4 டபுள் செக். கிங் b2, பிஷப் g7 இஸ் செக். இப்போ வந்து கிங் வந்து திரும்ப வந்து d1க்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ரூக் d8 செக் இருக்கு. மேட்டிங் 4 அப்படிங்கிறது இந்த நாலு மைனர் பீஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணிட முடியும். கிங் u1, அப்புறம் வந்து knight d3 செக், கிங் f1, ரூக் f8. இது எப்படி மேட்டிங் 2, ரூக் f8 செக், கிங் g1, பிஷப் e3 செக். ஸோ இது வந்து கிங் d1 போனா நடக்கும். இப்போ வந்து இங்க வந்து கிங் e1 போனா அதெல்லாம் நடக்கும். கிங் c1 போனா, இதுல கிங் e1 வச்சீங்க அப்படின்னா knight d3 செக், கிங் f1 உள்ள எஸ்கேப் பண்ணீங்க அப்படின்னா ரூக் f8 அப்படின்னு காட்டுது. இது என்னன்னு தெரியல. இப்போ வந்து இது என்ன அப்படின்னா ஒயிட்டுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸிங் மூவ்ஸும் இல்லை. கிங் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். இது ஒயிட் குயின் c2, நைட் g4 செக், கிங் e2 வந்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணுல முடிஞ்சிடும். ரூக் f2 செக், கிங் d1, நைட் d3 செக் அண்ட் இட்ஸ் மேட்.
இப்போ வந்து கிங் எடுத்துக்கிட்டு ஷெல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா பிஷப் e3 செக், குயின் டு f2, அப்புறம் வந்து பிஷப் x2 செக், கிங் டு g1, கிங் டு f1, then knight e3 இல்லைன்னா and finally this is checkmate. You made it to bishop d4 check, king to f2, then rook f, king to e2, rook f2 check, அப்புறம் வந்து knight e3 வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கிங் d1 வேரியேஷன்ல e1 போனால் நடக்காது. இப்போ d2 போனீங்க அப்படின்னா knight takes g2 check. இது இப்படிதான் ஒன்று மேட் இன் 6 காமிக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி 13.9 பாயிண்ட் அட்வான்டேஜ் காமிக்குது. ஸ்டாக் சிஸ்டம் ஒரு சிறந்த என்ஜின் அப்படின்னு நான் சொல்றேன். கிங் டு d2, rook d8 செக். இப்போ இங்க 4 ஆப்ஷன் இருக்கு, எங்க போனாலும் மேட் இன் 7 இருக்கு. கிங் c1, knight e2 செக், கிங் b2, தென் பிஷப் c2 செக். ரூக்கை வந்து இங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா மேட் இன் 6 அப்படின்னு காமிக்கும். கிங் a2, knight c3 செக், knight x4 செக். அதுக்கப்புறம் வந்து பிஷப் டு d5. இது எப்படின்னு நமக்கு தோணும். சரி, rook to b2, mate in 1. இப்போ வந்து நம்ம என்ன knight b3 தான் வச்சாகணும். knight b3 வச்சீங்கன்னாலும் knight c4 செக். இது என்னன்னு தெரியல. இது வந்து இந்த என்ஜின் வந்து சரி எப்படியா இருந்தாலும் பிளாக் இஸ் வின்னிங், எப்படியா இருந்தாலும் சில செக்மேட் பாசிபிள் இந்த பொசிஷன். ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட், இந்த எக்ஸசைஸோட இந்த செகண்ட் எக்ஸசைஸோட பாயிண்ட் என்ன அப்படின்னா if the king is still in the center, you have to open the center and attack, involve all your pieces and attack. இப்போ கிங் சேஃபா இருக்கு, என்னதான் இருந்தாலும் இந்த பீசஸ்லாம் கிங் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இல்லை. இந்த இடத்துல குயின் இருந்தாலும் பிஷப் வச்சு வெட்டிடலாம். அந்த மாதிரி தான் கிங் வந்து சென்டர்ல இருக்கு. கிங் வந்து ரொம்ப நேரம் சென்டர்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஈஸியா செக்மேட் செக்கா வச்சு செக்மேட் பண்ணிடலாம். அப்புறம் ரெண்டாவது, இந்த எக்ஸசைஸ் இந்த பர்சல்ல நிறைய செக்ஸ் பார்த்தோம், அது வந்து நிறைய ரிசல்ட் கொடுத்தது. அதாவது white is winning, draw, black is winning அப்படின்னு. இப்போ evaluate every check you have, அதாவது இருக்கிற எல்லா செக்கும் இவாலுவேட் பண்ணும். இந்த செக் வச்சா கிங் எங்க போகும் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால வந்து இந்த மாதிரி ட்ரிக்கியான பொசிஷன் எல்லாம் வந்து உங்களால மாஸ்டர் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து நிறைய செக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்க அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம தேர்ட் பஸ்ஸுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தேர்ட் பஸ்ஸில் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் இஸ் வின்னிங். ஆனா எப்படி? இப்போ வந்து நீங்க வந்து சரி இது வின்னிங் தான், ஒயிட் கிட்ட வந்து மெட்டீரியல் அப் இருக்கு, ஆனா இங்க வந்து மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அட்டாக்கிங் போத் ரூக்ஸ். எல்லா ரூக்கையும் அட்டாக் பண்றாங்க, 2 ரூக்கையும் அட்டாக் பண்றாங்க பிஷப் வச்சு. இப்போ என்ன ரூக் சேவ் பண்றது? ஒரு ரூக் சேவ் பண்ணி இன்னொரு ரூக் போயிடும். ஆனால் என்ன ரூக் சேவ் பண்றது அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி வந்து வின்னிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வின்னிங்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ the black king is trapped. இப்போ வந்து இந்த பானை புஷ் பண்ணீங்கன்னா இந்த டயகனல் ஃபுல்லாவே வந்து பிஷப் கவர் ஆயிருக்கும். ஃபோர்க் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஷப் வச்சுக்கலாம், ரூக் டெக்ஸ் சீட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ட்ரிக்கி மாதிரி போகும். ஸோ என்ன மூவ் விளையாடுறது? ரூக் A7 நீங்க வந்து சரி வந்த வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ வந்து இந்த பிஷப் ஸ்பெண்ட். ஆனா இதை விடவும் ஒரு மூவ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரூக் டெக்ஸ், கிங் டெக்ஸ், அப்புறம் வந்து D5 the white is completely winning. ஏன்னா வந்து ரூக் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். என்னதான் பிஷப் வின் பண்ணாலுமே அது வின் பண்றது கஷ்டம். இப்போ வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நைட் வந்து white is up a material, knight to D2, அப்புறம் என்னது பிஷப் C5, அப்புறம் வந்து இப்போ
பிஷப் இன்டு F5 இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது இது வந்து ஒரு சிம்பிள் பசில் தான். ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான பசிலும் கிடையாது, ரொம்ப சிம்பிளும் கிடையாது, ஓரளவுக்கு. ஏன்னா இதுல என்ன அப்படின்னா, the point of this exercise is to save the most valuable piece. இந்த ரூக் தான் ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் பீஸ், இந்த ரூக்கு தான் சேவ் பண்ணும். சில டைம் இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் கூட வரும். இப்படி வச்சிங்க அப்படின்னா ரூக் B8 இருக்கு, அவர் வந்து கிங் வந்து மூவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி D5 வச்சிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. அதுதான் நமக்கு, that's the only way. So the point of this exercise to save the most valuable piece. இதுல most valuable piece எதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ தான். ஆனா அந்த ஒரு பீஸ் வந்து இன்னொரு பீஸை விட இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். அந்த பீஸ் தான் நீங்க வந்து சேவ் பண்ணணும். லைக் இப்போ வந்து இந்த ரூக் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து D5 முன்னாடி இந்த கிங்கை வந்து ட்ராப் பண்ணலாம். இல்லை நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா கூட D5 போனீங்கன்னா ஒரு 12 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி போகும். நீங்க வந்து இந்த மாதிரி வெட்டினீங்க அப்படின்னா இந்த நைட்டு வந்து ஒரு தொல்லையா இருக்கு, அந்த நைட்டை வந்து எடுக்கும். நைட் 2. இப்போ என்ன அப்படின்னா பிளாக் வந்து இந்த பிஷப் வந்து மூவ் பண்ணிக்குவாங்க. மூவ் பண்ணிட்டு G2 மாதிரியான 4 கைங் ஐடியாஸ்லாம் இருக்கு. வாட் வி ஹவ் டு டூ, பிஷப் C5ல ஒரு மாதிரி இந்த பிஷப் A7 மூவ் கூட பண்ணுவாங்க. வேணா பிஷப் C5 வச்சா நைட் வச்சு வெட்டிடலாம். இப்போ இங்க வந்து நைட் இப்போ வந்து இந்த ரூக்கை வந்து நம்ம வந்து சேவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த பானை எடுக்கலாம் அப்படின்னா பிஷப் X ரூக், அப்புறம் வந்து D5 completely a draw, but here we have a nice little tactic. இந்த இடத்துல வந்து ரூக் டேக்ஸ் A5 இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா பிஷப் டேக்ஸ் ரூக், this is the most valuable piece. அப்புறம் இந்த ரூக் இல்லை அப்படின்னா வந்து ஏதாவது சும்மா இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணோம் அப்படின்னா நைட் டேக்ஸ் F3 குயின்ஸ், அப்புறம் வந்து black white is winning. அதாவது most valuable piece, the critical defending piece you have to save, like the move D5. இல்லைன்னா வந்து ரூக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் D5, அப்புறம் வந்து நைட் டு D2 அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கு. ஸோ இதுதான் இது என்னன்னா சம்மரி வந்து நான் வந்து இந்த வீடியோவில் கடைசியில் சொல்றேன். அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் பசில் 4th பசில் பார்க்கலாம். So 4th puzzle. Here black has a mate in 6. Mate in 6 இருக்கு. ஆனா என்ஜின் என்ன சொல்லுதுன்னு தெரியல, மேட்டே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா ஒரு அனாலிசிஸ்ல மேட் இன் 6 அப்படின்னு காமிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிங்க. மேட் இன் 6 இருக்கு, இது வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். மேட் இன் 6, black to play mate in 6. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்லலாம். ஓகே, I will give you time. மேட் இன் 6 இப்போ வந்து நீங்க வந்து டைம் இஸ் ஓவர். நைட் இப்போ என்ன அப்படின்னா ஒயிட் கிட்ட இத்தனை மெட்டீரியல் இருக்கு. ஆனா அந்த மெட்டீரியல் எல்லாம் இங்க இருக்கு, குயின் சைட்ல இருக்கு. they are misplaced ஆயிருக்கு. அதாவது இத்தனை பீஸ் இருக்கு, ஆனா இத்தனை பீஸால இந்த கிங்கை வந்து செக்மேட்ல இருந்து காப்பாற்ற முடியாது. இந்த only two defenders are this bishop and this knight. இந்த ரூக்கை வந்து மூவ் பண்ணிட்டு கிங்க்கு வந்து எஸ்கேப் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதால பண்ணலாம். ஆனா the only defender are this only. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பிளாக் சைடுல இருந்து பார்ப்போம். First evaluate the bishop has this long range. நீங்க வந்து இந்த ரெண்டு நைட் வச்சு செக் கொடுக்கலாம். ஆனா நம்ம நைட் அட்டாக்ல இருக்கு, அதனால F நைட் வச்சு செக் கொடுக்கறது தான் அதுன்னு நினைக்கிறேன். பட் நைட் D2 check is the first move. ரோகு ஒரு ஓபன் ஃபைலர். ஸோ நைட் F2, அதான் சொன்னல நைட் D2 செக் தான் கரெக்ட். இதோ சொன்ன மாதிரி மேட் இன் 6 வந்துருச்சு. கிங் H1, பிஷப் takes F3. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் takes F3 வச்சிங்க அப்படின்னா ரூக் takes H2 செக், கிங் takes H2 இந்த மாதிரி செட்டிங் பண்ணிடலாம். சரி, இப்போ வந்து பிஷப் takes F3 நைட்டை வெட்டினாங்க அப்படின்னா பிஷப் into F4 இருக்கு. நீங்க என்ன மூவ் பண்ணாலுமே வந்து கடைசியாக ரூக் takes H2 செக்.
சரி, இப்போ வந்து இப்போ டைரக்டா கூட ரூக்கை வந்து சாக் பண்றதுனால சாக் பண்ணலாம். நைட் டெக்ஸ் வச்சிங்கன்னா அப்போ இந்த மாதிரி செக்மெண்ட் இருக்கு. ஸோ கிங் டெக்ஸ் எஸ்2 அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். கிங் டெக்ஸ் எஸ்2 தான் கரெக்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூக் ஹெச் வச்சிங்க அப்படின்னா நைட் h4 blocks the check. அப்புறம் பிளாக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈவன் இஃப் வி சாக் த ரூக் லைக் திஸ். ஸோ ரூக் டெக்ஸ் எஸ்2 டைரக்டாக மலலாம். கிங் டெக்ஸ் எஸ்2 ஸோ என்னன்னு தெரியல இந்த எம்ஜின்னு. கிங் டெக்ஸ் எஸ்2 வச்சா பிளாக் வந்து கொஞ்சமா இருக்கு. ரூக் டெக்ஸ் எஸ்2 பிளண்டர் அப்படின்னா அது பிளண்டர் அப்படின்னு காமிக்கணும்ல, அது என்ன காமிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா கிங் டெக்ஸ் எஸ்2. சரி, அந்த ஒரே ஒரு மெட்டீரியல் அட்வான்டேஜ் திரும்ப இங்கே வந்துருச்சு. ரூக் ஹெச் கேட்க முடியாது. ஸோ இங்கே திரும்ப வந்து பிஷப் டெக்ஸ் எஸ்3 வர முடியும் அண்டர் மைனிங். ஏன்னா நைட் வந்து அந்த h4 ஸ்கொயருக்கு ஆட் பண்ணுறதுனால. இப்போ இங்கே வெட்டினீங்க அப்படின்னா சரி, இப்போ வந்து என்ன மூவ் பண்ணுறது? குயின் டெக்ஸ் d6 செக். ஸோ ஒயிட்க்கு இருக்கிற ஒன்லி மூவ் பிஷப் h3. பிஷப் h3 வச்சிங்க அப்படின்னா நைட் டெக்ஸ் s3 அப்படியே வைக்க முடியாது. ஸோ ரூக் h3 ஒயிட்டால மேட்டை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. பிஷப் ஃபோர்சிங் மூவ்ஸ் எதுவும் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிஷப் வெட்டிங்கன்னா ரூக் h3 செக் பண்ணாரு. சரி, இந்த இடத்துல பிஷப் h3 குயினா வெட்டிங்கன்னா நைட் இன்டு செக். என்னமோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அடுத்தது இங்க இப்போ வந்து டைரக்டா ரூக் டெக்ஸ் எஸ்2 கிங் டெக்ஸ் எஸ்2 அப்புறம் வந்து ரூக் ஹெச் செக் வச்சீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ். ஸோ அண்டர் மைன் நைட் வெட்டணும். இப்போ வந்து குயின் டெக்ஸ் f3 அதுக்கப்புறம் வந்து சரி, இப்போ இங்க வந்து பிஷப் டெக்ஸ் f3 வச்சிங்க அப்படின்னா குயின் டெக்ஸ் f3 குயின் டெக்ஸ் f3 இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி என்ன அப்படின்னா h4 பானை புஷ் பண்றது. பிஷப் டெக்ஸ் g2 செக், கிங் டு h2 அப்புறம் வந்து ரூக் டெக்ஸ் h5 செக், g8 h5 அப்புறம் வந்து நைட் h5 செக். அந்த மாதிரி இல்லைன்னா எப்படின்னு தெரியல, ஆனா பிளாக் இஸ் வின்னிங் அப்படின்னு காமிக்குது. சரி, ரூக் h8 ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒயிட்டுக்கு வந்து பிஷப் வெட்டினீங்க அப்படின்னா ரூக் டெக்ஸ் h4 செக் ஆயிட்டு. இப்போ நீங்க வந்து குயின் h3 வச்சிங்க அப்படின்னா திரும்பவும் தான் நைட் h5 செக் அப்படி வைக்க முடியாது. ஒரே ஒரு மூவ் ரூக் டெக்ஸ் h4 அதுவும் இல்லை. ஸோ ஆல் இன் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் பொசிஷன். பிஷப் டெக்ஸ் f3 அண்டர் மைனை இப்போ பிஷப் வச்சு வெட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரில்லியண்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த சரி இந்த மாதிரி செக்மேட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லெட்ஸ் கோ பேக். இந்த பொசிஷன்ல என்ன தோணுது உங்களுக்கு? இத்தனை பீஸ் வச்சிருக்காங்க, இத்தனை பீஸ் வச்சு இந்த கிங் வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னா என்ன? these pieces are misplaced. misplacedனா கிங் சைட்ல இல்ல, குயின் சைட்ல இருக்கு. அப்பன்னா இந்த 4 பீஸ் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் அர்த்தம். பெட்டி அதான் இந்த 4 பீஸ் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான். இல்லைனாலும் செக்மேட் பண்ணலாம், இருந்தாலும் செக்மேட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க. ஸோ the last point என்ன அப்படின்னா don't count the number of pieces, count the number of valuable pieces. valuable pieces நம்ம critical defending pieces அந்த மாதிரி valuable piece மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் வந்து evaluate every move and evaluate all variations. செகண்ட் பஸ்ஸில் என்னது? if the king is still in the center we have to attack the center and we have to break the center. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பஸ்ஸில் என்னது? save the most valuable piece, I mean critical defending piece. இப்போ அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் டிஃபெண்டிங் பீஸ் எதுவோ அதுதான் வந்து காப்பாற்றணும். அண்ட் இந்த பஸ்ஸில் டோன்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் பீசஸ், கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேல்யூபிள் பீசஸ் ஆர் கிரிட்டிக்கல் டிஃபெண்டிங் பீசஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிஷப்பும் நைட்டு மேபி இந்த ரூக் எடுத்துக்கலாம். இந்த 4 பீஸும் வேஸ்ட். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது எதுவும் புரியல
ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வந்து நான் வந்து என்னன்னு பார்த்து இது பண்றேன். ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் விஷ் யூ ஆல் செஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி இன்டர்நேஷனல் செஸ்